திமுகவை பொறுத்தமட்டும் பாஜக எதிர்ப்பு அரசியல் எடுக்கிறாங்கிறது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பட் அதை மட்டுமே நம்பி அவங்க தேர்தல் நோக்கி போகலை. ஆக்சுவலாக அவங்க பெரும்பாலும் நம்புறது என்னென்னா, அவங்களால பயன்பெற்ற பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்களா, அவங்க ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட் ஆனவங்களோட அவங்க ஓட்டை மைக்ரோ லெவலில் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஓட்டரையும் யார் பயன்பெற்றவங்களோ அந்த ஒவ்வொரு ஓட்டரையும் அணுகுறாங்க. இந்த எஸ்ஐஆரில் அவங்க ஒவ்வொரு ஓட்டையும் அணுகி அவங்களுடைய ஆதரவு பெறத்துக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. 1,30,00,000 பேர் உரிமை தொகை வாங்குறாங்க, 1000 ரூபாய் அவங்கள அணுகுறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மகளிர் காலேஜ் போகிற பெண்கள் உதவித்தொகை வாங்குறாங்க. ஒரு 3 லட்சம் காலேஜ் போகிற பசங்க 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறாங்க. ஒரு 20 லட்சம் குழந்தைகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அப்புறம் இலவச பஸ் பயணம், கட்டணமில்லா பஸ் பயணம் பெண்கள் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நகரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களுக்கோ இதோடைய தாக்கம் சரியாக புரியாது. இந்த 1000 ரூபாய் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு 50 லேடிஸ்க்கு 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அது அந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துற ஒரு விஷயம். ஆக்சுவலாக அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்கள கேட்டால் தான் அந்த 1000 ரூபாயோட மகிமை உங்களுக்கு தெரியும். நகரத்தில் உட்காந்து சோஷியல் மீடியாவில் தட்டி விட்டுண்டு இன்ஸ்டாகிராமில் பேசிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் அது ஒன்றுமே புரியாது. அந்த அரசியலை பண்ணுறவங்க இந்த விஷயங்களெல்லாம் ஒன்றும் ஓட்டு வாங்கி தர முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக அதை கையில் எடுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெனிஃபிட் ஆனவங்க ஒரு 1.25 கோடி பேர் இருக்காங்களா, அவங்க ஸ்கீம்ஸ்னால அவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பிஜேபியை எதிர்க்கிற அரசியலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கும் மேலே பண்ணுறது என்னென்னா, நம்மளால் பெனிஃபிட் ஆனவங்க ஓட்டை நம்ம வாங்கணுன்ற அந்த பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க.